அனைவருக்கும் வணக்கம் தொடர். தொடர் வகுப்பில் நம்ம 11வது வகுப்புக்கு வந்திருக்கோம். இந்த வகுப்புல 1918ஆம் ஆண்டு லெனின் எழுதிய பாட்டாளி வர்க்க புரட்சியும் துரோகி காவத்ஸ்கியும் என்கின்ற நூலைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நூல் ஒரு சுமார் 150 பக்கங்களை கொண்டுள்ளது. தமிழ்ல பார்க்கும்போது ஒரு 150 பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒரு மார்க்சிய துரோகி பற்றி இவ்வளவு பெரிய நூலை லெனினை எழுத வைத்திருக்கிறது என்றால் அந்த துரோகம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. முன்னேற்ற பதிப்பகம், சோவியத் நாட்டில் செயல்பட்ட முன்னேற்ற பதிப்பகம் வெளியிட்ட லெனின் தேர்வு நூல்களின் தமிழ் மொழியாக்கத்தில் தி புரோலிட்டேரியன் ரெவல்யூஷன் அண்டர் தி ரெனேகேட் காவத்ஸ்கி என்கிற ஆங்கில தலைப்புக்கு பாட்டாளி வர்க்க புரட்சியும் ஓடுகாலி காவத்ஸ்கியும் என்றுதான் காணப்படுகிறது. அன்றைய மொழியாக்கம் அவர் தான் இருந்தது. அண்மையில் இதை மறுபதிப்பாக இந்த 12 லெனினுடைய 12 தொகுப்பு நூல்களும் மறுபதிப்பு வந்திருக்கிறது. அந்த 12 மறுபதிப்பு, இந்த 3 பதிப்புகளிலும் கூட ஓடுகாலி காவத்ஸ்கி என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓடுகாலி என்பது தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற பெண்களை இழிவுபடுத்தும் நிலப்பிரபுத்துவ காலச்சொல். அச்சொல்லை இன்று நாம் பயன்படுத்துவதில்லை. அப்படி இருக்க ஓடுகாலி காவத்ஸ்கி என்று பயன்படுத்துவது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ரெனிகேட் என்கின்ற ஆங்கில சொல்லுக்கு அகர முதலி, அதாவது டிக்ஷனரி என்ன பொருள் தருகிறது என்று நம்ம முதல்ல பார்க்கலாம். துரோகி, விசுவாசமற்றவர், சித்தாந்தத்தை துறந்தவர், கொள்கையை மாற்றிக்கொண்டவர், கோட்பாட்டை காட்டிக் கொடுப்பவர், கோட்பாட்டை கைவிட்டவர், இது போன்ற சொற்கள் தான் காணப்படுகிறது. லெனின் எழுத்துக்களை முழுதும் படித்த பிறகு அவரை என்ன நினைத்து இந்த ஆங்கில சொல்லை பயன்படுத்தியிருப்பார் என்று பார்த்தால், பின்பற்றிய சித்தாந்தத்தை கைவிட்டு ஓடியதுடன் அதனை காட்டிக் கொடுத்த துரோகி என்பதாக புரிகிறது. மொத்தமாக பார்க்கும்போது துரோகத்தனத்தையே வெளிப்படுத்துகிறது. நாம் எந்த சொல்லை இங்கே பயன்படுத்தினாலும் பின்பற்றிய சித்தாந்தத்தை கைவிட்டு ஓடியதுடன் அதனை காட்டிக் கொடுத்த துரோகி என்கின்ற பொருளை உள்ளடக்கி புரிந்து கொள்ள வேண்டும். ரெனகேட் என்கிற ஆங்கில சொல்லுக்கு துரோகி என்ற சொல்லை பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். துரோகி என்ற சொல் மென்மையாக இருந்தாலும் நாம் இந்த சொல்லோடு முன்பே சொன்னது போல பின்பற்றிய சித்தாந்தத்தை கைவிட்டு ஓடியதுடன் அதனை காட்டிக் கொடுத்த துரோகி என்பதாக புரிந்து கொண்டால் அந்த சொல் மென்மையானதாக இருக்காது. கண்டிப்பாக துரோகத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாக, அதாவது லெனின் கோபப்பட்டு அந்த சொல்லை பயன்படுத்தினார் என்பதை நிச்சயமாக இந்த வகுப்பில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு சொல்லாக நம்ம அந்த சேர்த்து துரோகி என்று சொன்னாலும் அதனை சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாட்டாளி வர்க்க புரட்சியும் துரோகி காவத்ஸ்கி என்ற நூலை ஒரு 8 தலைப்புகளில் லெனின் எழுதியிருக்கிறார். இதனுடைய முதல் தலைப்பு மார்க்ஸை ஒரு பொதுவான தாராளவாதியாக காவத்ஸ்கி எவ்வாறு மாற்றினார் என்பதாகும். இந்த முதல் அத்தியாயத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் நூலின் அனைத்து பகுதியும் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். ஏன்னா முதலே அவருடைய போக்கு, அதாவது காவத்ஸ்கியுடைய போக்கு எவ்வாறு இருக்கிறது, முதல் தலைப்பை மார்க்ஸை ஒரு பொதுவான தாராளவாதியாக காவத்ஸ்கி எவ்வாறு மாற்றினார் என்பதாக இருப்பதிலிருந்தே நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த 8 தலைப்புடன் கூட ஒரு முன்னுரை தொடக்கத்தில் இருக்கிறது. முதலில் நம்ம அந்த முன்னுரையை பார்க்கலாம். ஏன்னா அந்த முன்னுரையில் இந்த நூல் எழுதுவதற்கு முன்பே காவத்ஸ்கி பற்றி கூறியதை எல்லாம் தொகுத்து தந்திருக்கின்றார். அதனால இந்த முன்னுரையையும் ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு நூலில் முதல் அத்தியாயத்திற்கு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். 1918ஆம் ஆண்டு காவத்ஸ்கி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற தலைப்பில் ஒரு சிறு பிரசுரத்தை வெளியிட்டார். ஒரு பேம்லெட் தான், ஒரு சின்ன பேம்லெட் தான் வெளியிட்டார். இது 1918ஆம் ஆண்டு காவத்ஸ்கி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார். 2ஆம் அகிலத்தின் படு மோசமான அவமானகரமான திவால் நிலைக்கு சிறந்த உதாரணமாக இந்நூல் உள்ளதாக லெனின் செய்கிறார். இந்த நிச்சயமாக இந்த சிறு நூலில் லெனினோட கோபத்தை நிறைய இடங்களை வெளிப்பட்டதாகத்தான் தெரிகிறது. இந்த காவத்ஸ்கி உடைய நூலை பற்றி, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றி சொல்லும்போது கூட 2ஆம் அகிலத்தின் படு மோசமான அவமானகரமான திவால் நிலைக்கு சிறந்த உதாரணமாக இந்நூல் உள்ளதாக லெனின் முன்னுரையில் எழுதியிருக்கிறார். மேலும் லெனின் கூறுகிறார், பாட்டாளி வர்க்க புரட்சி பல நாடுகளில் ஒரு நடைமுறை பிரச்சனையாக மாறி வருகிறது. இந்த நிலையில் காவத்ஸ்கியின் துரோகமான செயலை, அதாவது மார்க்சியத்தை முழுமையாக கைவிட்டதை ஆராய்வது அவசியமாகும். இந்த நூலில் இந்த பணியைத்தான் லெனின் செய்துள்ளார்.
முதலுலகப் போர் தொடங்கிய போதே காவுட்ஸ்கி மார்க்சியத்தை துறந்து ஓடியதை லெனின் சுட்டிக்காட்டியுள்ளார். காவுட்ஸ்கி பற்றி இந்த நூலுக்கு முன்பாக எழுதிய நூல்களில் கூறியதை முன்னுரையில் லெனின் எடுத்துக்காட்டுகிறார். முதலாவதாக சோசியலிசமும் போரும் என்கிற நூலில் முன்பே லெனின் எழுதியதை இங்கே மேற்கோளாக காட்டுகிறார். இரண்டாவது அகிலத்தின் முன்னணி பொறுப்பாளரான காவுட்ஸ்கி மார்க்சியத்தை சொல்லளவில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு மாறாக செயல்பட்டார். அதாவது பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சியமல்லாத வர்க்க போராட்டத்தை ஏற்கும் ஒரு தாராளவாத முதலாளித்துவ கோட்பாட்டின்படி செயல்பட்டார். இதே போல பிளகானோவும் மார்க்சியத்தின் புரட்சிகரமான உயிர் துடிப்புள்ள உணர்வுகளை அகற்றினார். அதை எப்படி செய்தார் என்பதை லெனின் மிக சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார். அதனை அவரது சொற்களிலேயே பார்ப்போம். சில சொற்கள் இந்த நூலில் கண்டிப்பாக லெனினுடைய நேரடி சொற்களை பார்க்க வேண்டும். அவருடைய கோபதாபத்தை இந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக லெனினுடைய சொற்களிலேயே நம்ம பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். லெனினுடைய சொற்களில் பார்ப்போம். புரட்சிகர போராட்ட முறைகள், இந்த முறைகளுக்கான பரப்புரை, தயாரிப்பு, இந்த திசையில் மக்கள் திரளுக்கு போதனை செய்தல் ஆகியவற்றை நீக்கிவிட்டு மார்க்சியத்தில் உள்ள மற்ற அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது நிச்சயமாக சொல்லளவில் ஏற்றுக்கொண்டு செயலை அதை விட்டு விடுவது என்பதாகத்தான் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இதை சொல்லிலும் செயலிலும் மார்க்சியத்தை பின்பற்றுவது எப்படி, கடைபிடிப்பது எப்படி என்று கேள்வி எழுப்பினோமானால் இங்கே லெனின் கூறியதை நன்றாக புரிந்து கொண்டால் நாம் எவ்வாறு செயல்பட எதையெல்லாம் செயல்பாட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அதை சொல்கிறேன். புரட்சிகர போராட்ட முறைகள், இந்த முறைகளுக்கான பரப்புரை, தயாரிப்பு, இந்த திசையில் மக்கள் திரளுக்கு போதனை செய்தல் ஆகியவற்றை நீக்கிவிட்டு மார்க்சியத்தில் உள்ள மற்ற அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல் இந்த துரோக செயலாக இருக்கிறது, இந்த திரிபா இருக்கிறது. அப்போ நம்ம இதற்கு எதிராகத்தான் செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த கருத்தின் மூலமாக தெளிவுகிறது. மார்க்சியத்தில் உள்ள புரட்சிகர போராட்டத்தை நீக்கிவிட்டு மற்றதை ஏற்பது என்பது மார்க்சியத்தை நீர்த்து போக செய்வதாகும். அதாவது மார்க்சியத்தை சொல்லளவில் ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தாமல் இருப்பதாகும். அனைத்து திருத்தல்வாதிகளும் இதே வழித்தான் செயல்படுகின்றனர். அதாவது மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டது போல நடித்துக் கொண்டு அதன் புரட்சிகர தன்மையினை நீர்த்து போகும் அளவுக்கு திருத்தங்களை கொடுக்கின்றனர். மார்க்சிய எதிரிகளை விட இப்படிப்பட்டவர்கள் மார்க்சியத்திற்கு பெரும் ஆபத்தானவர். முதல் உலகப் போர் ஏற்பட்ட போது காவுட்ஸ்கி தாய் நாட்டின் தற்காப்பை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற தேசிய வெறியின் அடிப்படை கருத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். போர் தொடங்குவதற்கு முன்பு காவுட்ஸ்கி 1912ஆம் ஆண்டு சர்வதேச சோசியலிஸ்ட் காங்கிரஸில் போரின் கொள்ளைக்கார நோக்கங்களை அம்பலப்படுத்த வேண்டும், இந்த நெருக்கடியை சோசியலிஸ்டுகள் தங்கள் நாட்டில் சோசியலிச புரட்சியாக மாற்ற வேண்டும் என்று போடப்பட்ட அறிக்கையில் கையொப்பமிட்டார். ஆனால் போர் தொடங்கியவுடன் கையொப்பமிட்ட அறிக்கைக்கு மாறாக தேசிய வெறியை நியாயப்படுத்துவதிலும் அதை அலங்கரித்து காட்டுவதிலும் தம்மை தாமே விஞ்சிவிட்டார் என்கிறார் லெனின். காவுட்ஸ்கி பின்னோக்கி செல்லும் இந்த போக்கை பற்றி லெனின் கூறிய சொற்களிலேயே பார்ப்போம். முந்தைய சொல்வது போல இது சோசியலிசமும் போரும் என்கின்ற நூலில் இது முன்னுரை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த முன்னுரையிலே முன்பு இந்த நூல் எழுதப்படுவதற்கு, காவுட்ஸ்கி பற்றி இந்த தனித்த நூல் எழுதுவதற்கு முன்பு எழுதப்பட்ட சோசியலிசமும் போரும் என்கின்ற நூலில் உள்ள கருத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இந்த பின்வாங்கல், முதுகெலும்பற்ற தன்மை, சந்தர்ப்பவாதத்திற்கு அடிபணிதல் மற்றும் மார்க்சிய கோட்பாடுகளின் ஒப்பற்ற தன்மையை கொச்சைப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு எதிராக இரக்கமற்ற போராட்டத்தை நடத்தாவிட்டால் தொழிலாளி வர்க்கம் அதன் உலக புரட்சிகர பங்கை வகிக்க முடியாது. காவுட்ஸ்கிசம் தற்செயலானது அல்ல. இது இரண்டாம் அங்கீகத்திற்குள் உள்ள முரண்பாடுகளின் சமூக விளைபொருளாகும். இது சொல்லளவில் மார்க்சியத்துக்கு அடிப்பணிதலாகும், செயலில் சந்தர்ப்பவாதத்திற்கு அடிப்பணிதலாகவும் கலந்து கலவையாக மாறுகின்றது என்கிறார் லெனின். அடுத்து லெனின் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்கிற நூலில் காவுட்ஸ்கி பற்றி கூறியதை இங்கே நம்ம பார்க்கிறோம். முதலில் காவுட்ஸ்கி அந்த முதலாளித்துவத்தை பற்றி காவுட்ஸ்கியுடைய வரையறையும் அடுத்ததாக லெனினிட வரையறை பார்ப்போம். முதலில் நம்ம காவுட்ஸ்கியுடைய வரையறை பார்ப்போம். ஏகாதிபத்தியம் என்பது மிகவும் வளர்ந்த தொழில்துறை முதலாளித்துவத்தின் விளைவாகும். அங்கு எந்த மக்கள் வாழ்ந்தாலும் அது நிலப்பிரதேசங்களையும் அதிக அளவில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது அல்லது வென்று சேர்த்துக் கொள்வது என்பதற்கான ஒவ்வொரு தொழில்துறை முதலாளித்துவ தேசத்தின் வேட்கை இதில் அடங்கியுள்ளது. இவ்வளவு தான் அவர்
சொல் வரையறைக்கும் பொழுது இப்படிதான் ஏகாதிபத்தியத்தை இந்த அளவுக்கு தான் அவர் வரையறுக்கிறார். இதையே லெனின் எவ்வாறு வரையறுக்கிறார் என்பது பார்ப்போம். ஏகாதிபத்தியம் என்பது ஏகபோகங்கள் மற்றும் நிதி மூலதனத்தின் ஆதிக்கம் நிறுவப்பட்ட வளர்ச்சி கட்டத்தின் முதலாளித்துவம் ஆகும். இந்த கட்டத்தில் மூலதனம் ஏற்றுமதி முனைப்புடைய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சர்வதேச ட்ரஸ்டுகளிடையே உலகம் பங்கிடப்படுகிறது தொடங்கியிருக்கிறது. உலகின் அனைத்து நிலப்பரப்புகளும் மிகப்பெரிய முதலாளித்துவ வல்லரசுகளுக்கு இடையே பங்கிடப்படுவது நிறைவடைந்து விட்டது என்கிறார் லெனின். காவட்ஸ்கியின் வரையறை எவ்வளவு முற்றிலும் தவறானது என்பதையும், ஏகாதிபத்தியத்தின் மிக ஆழமான முரண்பாடுகளை மறைப்பதற்கும் பின்னர் சந்தர்ப்பத்துடன் சமரசம் செய்வதற்கும் ஏற்றாற்போல காவட்ஸ்கியின் ஏகாதிபத்தியம் பற்றிய வரையறை புரட்சிகர பாங்கில் இருந்து விலகி தாராளவாதமாக மாற்றியமைக்கப்பட்டது என்பதை லெனின் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் ஏகாதிபத்தியம் குறித்த காவட்ஸ்கியின் விமர்சனம் முதல் அற்பவாதிகளின் விமர்சனத்தை விடவும் தாழ்ந்த நிலையில் காணப்படுவதை லெனின் குறிப்பிட்டு சொல்கிறார். காவட்ஸ்கியின் எழுத்தை நேரடியாக படிக்கும் போது அவர் தவறாக ஒன்றையும் கூறியதாக தென்படாது. ஆனால் கூற வேண்டியதை மறைத்து விட்டார். இப்படி எழுத்துக்களை புரிந்து அதன் திரிபைத்தன்மையை அறிந்து கொள்வது கடினமானது. லெனின் அதனை தெளிவாக அம்பலப்படுத்துகிறார். நம்ம இப்ப இவருடைய மேற்கோள் பார்த்தால் அது தவறாக எதுவும் சொல்லப்பட்டது போல இருக்காது. ஆனால் சொல்ல வேண்டியதை விடுத்து, அதாவது புரட்சிகரமான புரிதலை நீர்த்து போக செய்யும் வகையில் சொல்ல வேண்டியதை தடுத்து விட்டு மற்றதையும் சொல்லியிருப்பார். அதனால்தான் இது அப்படி தேடித்தான் அவருடைய உள் கருத்துக்களை வெளிக்கொண்டு இந்த நூலில் விமர்சித்திருக்கார். இந்த முன்னுரையில் அடுத்து அரசும் புரட்சி என்கிற நூலில் பற்றி பேசுகிறார். அரசும் புரட்சி என்கிற நூலின் 6ஆம் அத்தியாயமான சந்தர்ப்பவாதிகளால் மார்க்சியத்தை கொச்சைப்படுத்தல் என்ற தலைப்பில் கூறிய பகுதியை பார்ப்போம். காவட்ஸ்கிக்கு நான் சிறப்பு கவனம் செலுத்தினேன். அவர் மார்க்சின் கருத்துக்களை முற்றிலுமாக சிதைத்து சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்றவாறு வடிவமைத்தார். மேலும் லெனின் கூறுகிறார், புரட்சி சொல்லளவில் ஏற்றுக்கொண்டு செயலில் நிராகரித்தார் என்பதை அந்த நூலில் இந்த நூல் காவட்ஸ்கி பற்றிய துரோகி காவட்ஸ்கி பற்றிய நூலுக்கு முன்பே அரசு புரட்சி என்கின்ற நூலில் எழுதியிருக்கிறார். சாராம்சத்தில் பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம் குறித்த தனது துண்டு பிரசுரத்தில் காவட்ஸ்கி செய்யும் முக்கிய கோட்பாட்டு தவறு அரசு குறித்த மார்க்சின் கருத்துக்களை சந்தர்ப்பவாத போக்கில் திரித்து புரட்டி இருப்பதே ஆகும் என்பதை அரசு புரட்சி என்கிற நூலில் லெனின் அம்பலப்படுத்தியுள்ளார். போல்ஷிவிக்குகள் ஆட்சி அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே காவட்ஸ்கி ஒரு துரோகி என்று லெனின் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். பாட்டாளி வர்க்க புரட்சி துரோகி காவட்ஸ்கி என்கிற நூலை லெனின் எழுதுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே காவட்ஸ்கி துரோகியாக மாறுகிற தொடக்க காலத்திலேயே லெனின் எண்ணம் கண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகரத்தன்மை இழக்காமல் நாம் இருக்க வேண்டுமானால் மார்க்சிய துரோகிகளை தொடக்க நிலையை இனம் கண்டு அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும். அத்துடன் அப்படிப்பட்டவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். மார்க்சியத்தின் புரட்சிகர தன்மையினை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மார்க்சியத்தை சித்தாந்தமாக கொண்டுள்ள கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி இருக்க முடியும்? மார்க்சியத்தின் அடிப்படைகளை சந்தேகிப்பவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் வேண்டுமானால் அவர்கள் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கொள்கைக்கு ஏற்ப அவர்களுடைய கட்சியின் பெயரை மாற்றிக் கொள்ளலாம். இல்லை என்றால் அது அப்படிப்பட்ட கட்சி அவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதுதான் சரியாக இருக்கும். நிச்சயமாக மார்க்சியத்திற்கு துரோகத்தை செய்துவிட்டு மார்க்சியராக செயல்பட முடியாது. இந்த முன்னுரைக்கு அடுத்து நம்ம அத்தியாயத்திற்குள்ள அவருடைய, அதாவது இந்த நூலின் அத்தியாயத்தில் என்னென்ன பேசினார் பார்க்கலாம். முன்பே சொன்னது போக இந்த முதல் அத்தியாயம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைய வகுப்பில் பெரும்பகுதியை இந்த முதல் அத்தியாயம் எடுத்துக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். அந்த முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு முன்பே பார்த்தோம். நம்ம மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மார்க்ஸை ஒரு பொதுவான தாராளவாதியாக காவட்ஸ்கி எவ்வாறு மாற்றினார்? காவட்ஸ்கி எழுதிய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற நூலின் விவாதம் பாட்டாளி வர்க்க புரட்சியின் முக்கிய சாராம்சமான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றியது. இந்த நூலே அதை பற்றி பேசினதுனால விவாத பொருளும் அதை பற்றியதாக இருக்கு என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வர்க்க போராட்டத்தின் முழுவதிலும் முக்கியமான பிரச்சனை இது. அதனால் இதன் மீது தனித்த கவனம் செலுத்த வேண்டியது அனைத்து நாடுகளில் உள்ள கம்யூனிஸ்டின் அவசியமாக இருக்கிறது. நிச்சயமாக இப்ப இது ஏதோ அந்த காலத்து காவட்ஸ்கியுடைய துரோகத்தை பற்றி அன்றெழுதி நூல் என்பதாக கொள்ளாமல் அப்படிப்பட்ட துரோக செயல்கள், துரோக போக்குகள் இன்றும் தொடர்கிறது என்பதனால லெனின் இந்த நூல் இன்றும் நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இருக்கின்றோம்.
பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம் என்கிற பிரச்சனை ஏதோ வன்முறை, ஜனநாயகம் ஆகியவற்றை இடையேயான பிரச்சனை என்று கருதிடக்கூடாது. சார், இந்த பாட்டாளர் சர்வாதிகாரம் லெனினுடைய இந்த 12 தொகுதியில், இந்த தேர்வு நூல்களில் இடம்பெற்ற 12 தொகுதியில் பாட்டாளர் சர்வாதிகாரம் பற்றி நிறைய இடங்களில் பேசப்பட்டுள்ளது. சென்ற வகுப்பில் கூட நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பு முக்கியமாக காவட்ஸ்கி நூலை எதிர்த்து பேசும்போது அது அந்த நூல் சர்வாதிகாரம் பற்றி இருப்பதனால் அதை எதிர்த்து தான் பேசப்படுகிறது. அதனால் இதை நுட்பமாக சொல்லும்போது, நுட்பமாக என்ன சொல்லலாம், வன்முறை, ஜனநாயகம், இந்த பாட்டாளி வர்க்க அரசு, இந்த அரசு என்பது சர்வாதிகாரமானது என்பதை எல்லாமே ஒரு வன்முறை, ஜனநாயகம் என்கின்ற சொற்களின் உடைய வேறுபாடாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது வர்க்க போராட்டத்தின் முழுவதின் முக்கியமான பிரச்சனையாகும். அதனால் இதை அசட்டையாக ஒதுக்கிட முடியாது என்கிறார் லெனின். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற மார்க்சின் கருத்தை புரிந்து கொள்ளாது போனால் அது அனைத்து பிரச்சனையும் வெளிப்படவே செய்யும். இது ஒரு அரசு சார்பை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லாக இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், முதலாளித்துவ வர்க்க சர்வாதிகாரம் என்பது இருப்பதனால இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இதை ஒட்டி எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால அந்த அரசின் சர்வாதிகாரம் என்று இந்த சார்பான தன்மையை எவ்வாறு மார்க்சியம் விளக்குகிறது என்பதை கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற பிரச்சனையை காவட்ஸ்கி எவ்வாறு அணுகிறார் என்று பார்ப்போம். ருஷ்யாவில் உள்ள போல்ஷிவிக்குகள் மற்றும் மென்சுவிக்குகள் ஆகியோருக்கு இடையே உள்ள வேறுபாடாக ஜனநாயகத்தையும் சர்வாதிகாரத்தையும் காட்சி பார்க்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான் பார்க்கிறார். அதுக்கு மேல அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நன்றாக நமக்கு தெரிகிறது. இந்த பிரச்சனையை ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடு என்று காட்சி கூறுவதை லெனின் கடுமையாக விமர்சிக்கிறார். லெனின் என்ன சொற்களில் விமர்சித்தார் என்று நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம அந்த அவருடைய கோபத்தை ஒரு விளக்கங்கள் கொடுத்து விட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்த பகுதி மட்டும்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுவே காவட்ஸ்கி சிறு பிரசுரத்தின் அறுதிக்கூறு. இதுவே காவட்ஸ்கியின் பிரசுரத்தின் உள்ளடக்கம் சாரம். இது இத்தகைய மிக மோசமான கோட்பாட்டு வழிபட்ட குழப்பமாய் மார்க்சியத்தை இத்தகைய முறையில் முற்றிலும் கைவிடுவதாக இருக்கும் நிலையில் காவட்ஸ்கி பென்ஸ்டைனுடைய கூட மிகவும் விஞ்சிவிட்டார். அதாவது திருத்தல்வாதியான பென்ஸ்டைனுடைய கூட விஞ்சிவிட்டார் என்பதாகத்தான் அவர் தெரிவிக்கிறார். இது இந்த மார்க்சியத்தை அதனுடைய புரட்சிகர தன்மையை விடுத்து திருத்துகின்ற போக்கு என்பது காவட்ஸ்கியிடம் இருந்தோ எல்லாம் தொடங்கவில்லை. அது நிறைய பேர் முன்பாக செய்ததுதான். அதனால அதை கண்டிப்பாக இன்றும் அந்த மார்க்சியத்தை திரித்து பேசுகின்ற குழப்புகின்ற போக்குகள் காணப்படுகிறது. அதனால்தான் மார்க்சிய அடிப்படையை புரிந்து கொள்ளுதல் என்கின்ற நிலையில் திருத்தல்வாதத்துக்கு எதிராகவும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அடிப்படையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மார்க்சிய அடிப்படை தான் நிச்சயமாக இன்றைய புதிய நிலைமைக்கான வழிகாட்டுதாக இருப்பதால் நம் மார்க்சிய அடிப்படையின் மீதான திருத்தத்தை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாட்டாளி வர்க்க புரட்சியும் துரோகி காவட்ஸ்கியும் என்கிற லெனினது நூலை படிக்கும் போது காவட்ஸ்கி எழுதிய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதையும் சேர்த்து படித்து பார்த்தேன். நிச்சயமாக இந்த இடத்துல காவட்ஸ்கியுடைய கருத்துக்கள் மிக குறைவாகவும் இவருடைய விமர்சனமான கருத்துக்கள் நிறைந்தும் காணப்படுவதால அப்படி என்ன காவட்ஸ்கி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற நூலை எழுதியிருப்பார் என்று தேடி போய் எடுத்து பார்த்தேன். தமிழில் இடம்பெறவில்லை, இணையதளங்களில் கிடைக்கிறது, ஆங்கிலத்தில் தான் கிடைக்கிறது. ஆங்கிலத்தில் அடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதை எவ்வளவு பொறுமையாக லெனின் இதை படைத்து விமர்சித்தவர் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. காவட்ஸ்கியின் கருத்து மோசமான கோட்பாட்டு குழப்பமாய் மார்க்சியத்தை இத்தகைய முறையில் முற்றிலும் கைவிடுகிறார் என்று லெனின் அவரின் எந்த கருத்தை கண்டு கூறியிருப்பார். நிச்சயமாக அவர் மேற்கோளாகவோ கருத்தாகவோ அவரை சொல்லவில்லை. நான் தேடி பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த கருத்தாக தான் இருக்கும் என்று நான் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறேன். ஆனால் நிச்சயமாக இந்த கருத்து மட்டுமல்ல, இது போன்ற பல கருத்துக்கள் காவட்ஸ்கியினுடைய நூலில் காணப்படுகிறது. நிச்சயமாக முழுமையான விவாதத்தை கேட்பதன் மூலம் ஏற்கனவே ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்கிறோம். சர்வாதிகாரம் என்பது எதிர்கருத்துக்களை மறுப்பதை கோருவதில்லை, மாறாக அவற்றின் கூட்டை வலுக்கட்டாயமாக அடக்குவதை கோருகிறது. இவ்வாறு ஜனநாயகம், சர்வாதிகாரம் ஆகிய இரண்டு முறைகளும் விவாதம் தொடங்குவதற்கு முன்பே சமரசம் செய்ய முடியாத வகையில் எதிர்க்கப்படுகின்றன. ஒன்று கோருகிறது, மற்றொன்று அதை தடை செய்கிறது. இதுதான் இந்த நூலில் காணப்படுகின்ற சாரமாக இருக்கிறது. அதுவும் முதல் அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆக காவட்ஸ்கி ஜனநாயகம், சர்வாதிகாரம் ஆகியவற்றை மார்க்சிய வழியில் பார்க்காது
தூய ஜனநாயகம் என்கின்ற கண்ணோட்டத்தை தான் அணுகியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், இது வந்து நம்ம முன்பே சொன்னது போக காவல்துறை கருத்தாக ஆல்ரெடி நீங்க எடுத்து காட்டவில்லை. அதனால தான் சில ஒரு இரண்டு கருத்து மட்டும் தான் எடுத்துக்கேன். இது இந்த இடத்துல ஒரு கருத்தை பயன்படுத்தியிருக்கேன். காவல்துறை நூலில் வந்து எடுத்த இன்னொரு இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். ஆனா இது மாதிரியான கருத்துக்களை கண்டிப்பாக நம்ம காவல்துறை நூல்களில் சென்று படிக்கலாம். இணையதளத்தில் கிடைக்கிறது. இப்ப வந்து இதை இந்த காவல்துறை கருத்தை ஒட்டி லெனின் என்ன கூறிய என்று பார்ப்போம். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றிய கேள்வி பாட்டாளி வர்க்க அரசுக்கும் முதலாளித்துவ அரசுக்கும் உள்ள உறவை பற்றிய கேள்வியாகும். பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்திற்கும் முதலாளித்துவ ஜனநாயகத்திற்கும் உள்ள உறவை பற்றிய கேள்வியாகும். இது மிக திட்ட தெளிவானது என்று எவரும் கருதுவர். ஆனால் வரலாறு குறித்த அதே பழைய பாடநூல்களில் இருந்து மேற்கோள் தரும் பள்ளி ஆசிரியர் போல அவரே அறவே கவர்ச்சி இல்லாதவராகிவிட்டார் காவல்ஸ்கி. இது போன்ற காவல்ஸ்கி வந்து தொடர்ந்து அவர் கருத்து மறுத்து கொண்டே வருகிறார். இந்த நூல் ஒவ்வொரு தலைப்பிலும் வந்து கவர்ச்சி மறுப்பதற்காகவே இந்த ஒரு நூலை எழுதி 150 பக்கங்களை கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். பாட்டாளி வர்க்க அரசுக்கும் முதலாளித்துவ அரசுக்கும் உள்ள உறவை பற்றிய கேள்வியாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை பார்க்காமல் ஜனநாயகம் தமக்கு எதிரான கருத்தை கூறுகிறது, ஆனால் சர்வாதிகாரம் எதிர்கருத்துக்களை மறுக்கிறது, அடக்குகிறது என்று காவல்ஸ்கி கூறுவது ஜனநாயகம் பற்றிய பள்ளி பாடத்துடன் நின்று விடுகிறது. அதில் உள்ள வர்க்க சார்பை கணக்கில் கொள்ளவே இல்லை என்பது தெரிகிறது. காவல்ஸ்கி முதலாளித்துவ ஜனநாயகம் பற்றி பேசாமல் பொதுவான ஜனநாயகம் என்ற தாராளவாதிகளைப் போல பேசுகிறார். ஜனநாயகம் என்பதன் மீது துல்லியமான வர்க்க வரையறை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார். இத்தகைய போக்கு முதலாளித்துவ வர்க்கத்துக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இது முதலாளித்துவ ஜனநாயகத்தை அலங்காரப்படுத்தி பாட்டாளி வர்க்க புரட்சி பற்றி பலங்கெடுக்கிறது என்கிறார் லெனின். அதாவது இந்த திருத்தல்வாதிகள் செய்கின்ற வேலை என்பது மார்க்சியத்தை கொச்சைப்படுத்துவது நின்றுவில்லை, மார்க்சியத்தை முதலாளித்துவ கருத்து போன்று விளக்கம் கொடுக்கின்ற போக்கும் காணப்படுகிறது. அதுதான் மிகவும் மோசமான அதாவது முதலே நம்ம சொன்னது போல எதிரிகளை விட இந்த திருத்தல்வாதிகள் தான் மிகவும் அபாயகரமானவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுவதற்கு காரணம் இதுதான். மார்க்சியம் தெரியாமல் மார்க்சியத்தை திருத்துபவர்கள் இருக்கிறார்கள். மார்க்சிய அடிப்படையை தெரிந்து கொண்டு அதனை திருத்துபவர்கள் இருக்கிறார்கள். காவல்ஸ்கி இரண்டாம் வகையினைச் சேர்ந்தவர். காவல்ஸ்கி மார்க்சியம் நன்றாக தெரியும். மார்க்ஸ் எழுதிய அனைத்தையும் காவல்ஸ்கி திரட்டி வைத்திருக்கிறார் என்று லெனின் சுட்டிக்கிறார். அவர் டேபிள்ல மார்க்சிய நூல்கள் இருக்கிறது, அதனால் அவருடைய மனத்தில் மார்க்சிய கருத்துக்கள் தெளிவாக இருக்கிறது. அவர் ஜெர்மன் மொழியிலேயே படித்திருப்பார். மொழியாக்கம் செய்யப்படாத பல நூல்களை நேரடியாகவே மார்க்ஸ் என்ற நூல்களை காவல்ஸ்கி படித்திருப்பார் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அது ஒரு தொடக்க நில காலத்தில் அவர் சிறந்த மார்க்சியவாதியாகத்தான் இருந்தார் என்பதும் நம்ம அறிந்து கொண்டுதான். மார்க்சியம் தெரியாதவர்களின் மார்க்சிய திருத்தலை விட மார்க்சிய தெரிந்தவர்களின் திருத்தல் வேலை மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்பதற்கு காவல்ஸ்கி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாக நான் கருதுகிறேன். கோத்தா வேலை திட்டத்துக்கான விமர்சனத்தில் மார்க்ஸ் முதலாளித்துவ சமூகத்துக்கும் கம்யூனிச சமூகத்துக்கும் மாறுதல் காலகட்ட பகுதி இருக்கிறது என்று கூறியுள்ளார். அந்த மாறுதல் காலகட்ட பகுதிக்கான அரசு என்பது பாட்டாளி வர்க்க புரட்சிகர சர்வாதிகாரமாக அல்லாது வேறு எதுவாக இருக்கும் என்று என்கிறார். இதில் மார்க்ஸ் கூறியிருக்கிற பாட்டாளி வர்க்க புரட்சிகர சர்வாதிகாரம் என்பதை காவல்ஸ்கி அது ஒரு தனி சொல், அது ஒரு சிறு சொல் என்று கூறுகிறார். மார்க்சியத்தை இவ்வாறு கூறுவது மார்க்சியத்தை அவமதிப்பதாகவும் மேலும் மார்க்சிய கருத்தை முற்றிலும் கைவிட்டு விடுவதாகவும் என்கிறார் லெனின். இது போலதான் ரொம்ப சின்ன ஒரு புரட்சிகரமான ஒரு சொல்லை ஒரு வர்க்க சார்பை வெளிப்படுத்துகின்ற சொல்லை அது ஒரு பெரிய சொல்லெல்லாம் கிடையாது, அது ஒரு தனிச்சொல், ஒரு சிறு சொல்லு தான் என்பதாக அதை சிறுமைப்படுத்தி விளக்குவதன் மூலமாகத்தான் இந்த திருத்தல் வேலை நடைபெறுகிறது. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை மார்க்ஸ் ஒரு சொல்லாக சுட்டி காட்டுகிறாரே தவிர அதை விளக்கவில்லை என்று காவல்ஸ்கி குறைப்பட்டுக் கொள்கிறார். ஆனால் இது உண்மைக்கு மாறானது. அவர் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய ஒரு சொல்லதான் சொல்லியிருக்காரு, இது பெரிய விளக்கம்லாம் அவர் கொடுக்கவில்லை என்பதாக காவல்ஸ்கி மார்க்ஸ் சர்வாதிகாரம் பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுக்கவில்லை என்று காவல்ஸ்கி கூறுகிறார். இது கடுமையாக ஆதாரத்துடன் லெனின் மறுக்கிறார். பாரிஸ் கம்யூனுக்கு முன்பும் பின்புமாக மார்க்ஸ் ஏங்கல்ஸும் 1848 முதல் 1899 வரை சுமார் 40 ஆண்டுகளாக இது பற்றி எழுதியதை காவல்ஸ்கி அறிந்தே இருப்பார் என்கிறார் லெனின். கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருப்பார். இப்ப லெனினை விட அதிகமாக மார்க்சிய நூல்களை படித்தவராகத்தான் காவல்ஸ்கி இருப்பாரே தவிர மூத்த தலைவர் மட்டுமல்ல. அவர் ஜெர்மன் மொழியிலேயே ஜெர்மன்
நாட்டில் இருந்தால்தான் ஜெர்மன் மொழியிலே படித்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை லெனின் எப்படி அம்பலப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம் என்னும் சூத்திரம் முதலாளித்துவ அரசு இயந்திரத்தை தகர்க்கும் பாட்டாளி வர்க்கத்தின் பணியினது மேலும் வரலாற்று வழியில் ஸ்தூலமான விஞ்ஞான வழியில் துல்லியமான வரையறுப்பு என்பதையும் இதை பற்றி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவரும் 1848 புரட்சிகளின் இன்னும் அதிகமாக 1871 அனுபவத்தை தொகுத்தளித்து 1852 முதல் 1891 வரையில் 40 ஆண்டுகளாக பேசி வந்திருக்கிறார் என்பதை காவட்ஸ்கி அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் பாரிஸ் கம்மின் போதெல்லாம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அதிகமாக பேசியிருக்கிறார். கோத்தாவிலை திட்டத்தை ஒட்டியும் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார். அதற்கு பிறகும் பேசியிருக்கின்றார். சுமார் 40 ஆண்டுகளாக விளக்கப்பட்ட சர்வாதிகாரம் பற்றி, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றி, சர்வாதிகார அரசின் சர்வாதிகாரம் பற்றி பேசியதை இல்லை, அவர் விளக்கம் கொடுக்கவில்லை என்பது ஒரு பொய்யான கூற்று என்பதை நமக்கு ஆதாரத்துடன் லெனின் விமர்சித்துள்ளார், அம்பலப்படுத்தியுள்ளார். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற கோட்பாட்டை காவட்ஸ்கி தனி ஒரு சொல் என்றும் சிறு சொல் என்றும் கூறிவிட்டு அதனை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை காவட்ஸ்கியின் மேற்கோளை சுட்டிக்காட்டி லெனின் இந்த இடத்தில் விளக்கியுள்ளார் என்பதை என்ன விளக்கியுள்ளார் என்பதை அடுத்து பார்ப்போம். சர்வாதிகாரம் என்பதை மார்க்ஸ் எவ்வாறு ஒரு கருத்தாக உருவாக்கினார் என்பதை விரிவாக எடுத்துக்காட்ட மார்க்ஸ் தவறிவிட்டார் என்பது காவட்ஸ்கியின் கருத்து. இந்த கருத்தை கண்டு கொதித்தெழுது இது ஒரு துரோகியின் முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என்கிறார் லெனின். ஏனென்றால் மார்க்சும் ஏங்கல்ஸும் உண்மையிலேயே நமக்கு, அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு பல விவரங்களை அளித்துள்ளார். மார்க்சிய போலி பண்டிதரான காவட்ஸ்கி வேண்டுமென்றே இதனை புறக்கணித்துள்ளார் என்று லெனின் கடுந்துரைக்கிறார். சர்வாதிகாரம் என்ற சொல்லி நேர்பொருள் ஜனநாயகத்தை ஒழிப்பது என்பதே ஆகும் என்கிறார். இதுதான் என்னுடைய காவட்ஸ்கியுடைய கருத்தா இருக்கிறது. சர்வாதிகாரம் அப்படி சொல்லாட்டாரு ஜனநாயகத்தை ஒழித்தல் என்பதான் அவர் காவட்ஸ்கி புரிந்து கொண்டுள்ளார். அதாவது அவர் மார்க்சியத்தை விட்டு விலகிய பிறகு இத்தகைய கருத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவ்வாறு தான் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். காவட்ஸ்கி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை மார்க்ஸ் அரசாங்கத்தின் ஒரு வடிவம் என்று குறிப்பிடவில்லை. இதற்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட நிலைமை பற்றி மட்டுமே குறிப்பிடுகிறார் என்று காவட்ஸ்கி பிரித்து கூறுகிறார். அதாவது நம்ம கோத்தாவேலை திட்டத்துல நேராக பார்த்தோம். இடைக்கட்டத்தில் ஒரு அரசு தேவைப்படுகிறது, அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமாக இல்லாமல் எதுவாக இருக்க முடியும் என்று தெளிவாக கூறப்பட்டதை அவர் அது ஒரு அரசு வடிவமாக கூறவில்லை என்று காவட்ஸ்கி பொய்யாக பேசுகிறார். உண்மைக்கு மாறாகத்தான் பேசுகிறார். இந்த காவட்ஸ்கியின் கூற்று ஒரு தாராளவாதியின் கூற்றாக இருக்கிறது. ஜனநாயகம் என்றால் அது எந்த வர்க்கத்துக்கானது என்று ஒரு மார்க்சியவாதி கேள்வி எழுப்புவார். அரசு என்பது எந்த உற்பத்தி முறையாக இருந்தாலும் அந்த உற்பத்தி முறையின் சுரண்டாளர்களின் அரசாக, சுரண்டும் வர்க்கத்தின் சர்வாதிகாரமாக இருந்ததை அனைத்து மார்க்சியவாதிகளும் அறிவார்கள். வரலாற்றாசிரியர் காவட்ஸ்கியும் இதனை அறிவார். இதுவரையிலான சர்வாதிகார அரசானது எத்தகைய முயற்சிகளை கையாண்டும் உடைமையற்றவர்கள் மத்தியில் ஜனநாயகத்தை ஒழிக்க முடியவில்லை என்பது அவருக்கு தெரியும். இருவர்களுக்கு இடையேயான முரண்பாடு வலுப்பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது ஒரு பொதுவான ஜனநாயகம் என்றால் அனைவருக்குமான ஜனநாயகம் என்றதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலையில் இவர் எவ்வாறு சொல்ல முடியும்? அப்படி இருக்க வர்க்க போராட்டத்தை மறந்து விட்டதால் காவட்ஸ்கி இந்த விபரீதமான அபத்தமான பொய்யான அறிவிப்பை செய்கிறார். இதனை மறுத்து லெனின் சர்வாதிகாரம் பற்றி கூறுவதை அடுத்து நம்ம பார்க்கலாம். சர்வாதிகாரம் என்பது நேரடியாக பலாத்காரத்தை அடிப்படையாக கொண்டதும் எந்த சட்டங்களாலும் கட்டுப்படுத்தப்படாத ஆட்சியாகும். பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகர சர்வாதிகாரம் என்பது முதலாளித்துவத்துக்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்தால் வன்முறையை பயன்படுத்துவதன் மூலம் வென்றெடுக்கப்பட்டு காத்து வரும் ஆட்சியாகும். எந்த சட்டங்களாலும் கட்டுப்படுத்தப்படாத ஆட்சியாகும். இந்த எளிய உண்மை வர்க்க உணர்வுள்ள ஒவ்வொரு தொழிலாளிக்கும் திட்ட தெளிவாக தெரியும். தமது விடுதலைக்காக போராடி வரும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொரு மார்க்சியவாதிக்கும் சந்தேகமில்லாத தெரிந்த ஒன்றை காவட்ஸ்கி மீறுவதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றி அடுத்து லெனின் கூறுகிறார். முதலாளித்துவ வர்க்கத்திடம் சேவை புரிந்து வெறுக்கத்தக்க வகையில் அண்டி பிழைப்போராக ஆகிவிட்ட இரண்டாம் அகிலத்தின் தலைவர்களிடம் ஊறி கிடக்கும் கொத்தடிமை உணர்வாக இதனை எளிதில் விளக்கலாம் என்கிறார் லெனின். முதல் அத்தியாயத்தின் இறுதியில் லெனின் தொகுத்தளித்ததை பார்க்கும்போது காவட்ஸ்கி மார்க்சிய கோட்பாட்டை துறந்தோடியதை எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய முழுமையான கருத்தை இந்த முதல் அத்தியாயத்திலேயே சொல்லப்பட்டதாகவும் தொகுப்பாகவும் அவரை எப்பேற்பட்ட எத்தகைய துரோகி என்பதை
தொகுப்பாகவும் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் லெனின் சொல்லியிருக்கார். அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். காவட்ஸ்கி பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம் என்ற கருத்தை மிகவும் ஒப்பற்ற முறையில் சிதைத்து மார்க்ஸை ஒரு பொதுவான தாராளவாதியாக மாற்றியுள்ளார். அதாவது தூய ஜனநாயகம் பற்றிய சாதாரணமான சொற்றொடர்களை உச்சரிக்கும் ஒரு தாராளவாதியின் நிலைக்கு அவர் தாழ்ந்து விட்டார். முதலாளித்துவ ஜனநாயகத்தின் வர்க்க உள்ளடக்கத்தை அலங்கரித்து மறைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தால் புரட்சிகர வன்முறையை பயன்படுத்துவதில் இருந்து பின்வாங்குகிறார். ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தின் புரட்சிகர வன்முறையை அதன் ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிராக அளிக்கும் வகையில் பாட்டாளி வர்க்க புரட்சியின் சர்வாதிகாரம் என்ற கருத்தை இந்த அளவு விளக்குவதன் மூலம் காவட்ஸ்கி மார்க்சியம் குறித்த தாராளவாத திரிவாதத்தில் உலக சாதனை புரிந்துள்ளார். துரோகி காவட்ஸ்கியுடன் ஒப்பிடும்போது துரோகி பென்ஸ்டன் மிகவும் குட்டி நாயாக காட்சியளிக்கிறார். இதுவரை மார்க்சிய திருத்தர்களை விட காவட்ஸ்கி மிகவும் மோசமான வகையில் தான் திருத்திருக்கிறார் என்பதாகத்தான் இந்த நூல் முழுதும் காவட்ஸ்கி பற்றிய தமது கருத்தாக லெனின் வைக்கிறார். பாட்டாளி வர்க்க புரட்சியும் துரோகி காவட்ஸ்கி என்ற நூலில் லெனின் 8 அத்தியாயங்களை சுமார் 150 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் இதனை சுருக்கி சாரமாக ஒரே வகுப்பில் பார்ப்பது என்பது ஒரு சவாலாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த முதல் அத்தியாயமே பெரும் காலத்தை பிடித்து விட்டது. மற்ற நான் அனைத்து அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை சுட்டி காட்டுவதுடன் இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்றால் முதல் அத்தியாயத்தை போன்று விரிவாக கண்டிப்பாக அனைத்து அத்தியாயம் பார்க்க முடியாது. அதுக்கு 2-3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். நம்ம கண்டிப்பாக அவ்வளவு நேரமாக பேசக்கூடிய இல்லை. இருந்தாலும் அதனுடைய சாரத்தையும் கருத்தையும் புரிந்துவதற்கு மீதமுள்ள அத்தியாயங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு முதலாளித்துவ ஜனநாயகமும் பாட்டாளி வர்க்க ஜனநாயகமும். முன்பே நான் கூறியது போல லெனினுடைய நூலின் தலைப்பாக இருந்தாலும் சரி, கட்டுரையின் தலைப்பாக இருந்தாலும் சரி, நூலுக்குள்ள இடம்பெறுகின்ற உட்தலைப்புகளாக இருந்தாலும் சரி, பேசு பொருளை சரியாக அதை விளக்கிவிடும். அதனால அந்த தலைப்பை நன்றாக உள்வாங்கிக் கொண்டால் பேசு பொருள் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு எளிதாக இருக்கும். முன்பே நான் எப்பவுமே சொல்லி வருவது தான் இது. இந்த 2வது அத்தியாயம் நம்ம என்னன்னா முதலாளித்துவ ஜனநாயகம் பாட்டாளி வர்க்க ஜனநாயகம் பற்றி தான் பேசப்படுகிறது. மார்க்சிய கருத்தில் தாராளவாதிகளுக்கும் முதலாளிக்கும் ஏற்புடையதாக உள்ளதை காவட்ஸ்கி எடுத்துக்கொள்கிறார். மார்க்சிய கருத்தில் முதலாளிகளுக்கு ஏற்புடையதல்லாதவற்றை நிராகரிக்கிறார். அவர் நிராகரிப்பு எப்படி இருக்கிறது என்றால் அதை குறித்து மௌனமாக இருக்கிறார் அல்லது பூசி மொழிகிறார். இப்படித்தான் அவர் வேலை செய்யறார். அதாவது மார்க்சிய கருத்துல முதலாளிக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கொள்கிறார். அதே நேரத்தில் முதலாளித்துக்கு ஏற்புடையதல்லாததை அவர் நிராகரிக்கிறார். நிராகரிப்பு என்பதை நேரடியாக அவர் செய்ய மாட்டார். அது என்ன செய்வார்னா அதை பேசாமல் விட்டு விடுவார். முக்கியமாக பேசாமல் விட்டுவிடுகின்ற வேலைத்தான் அவர் அதிகமாக செய்திருக்கிறார். சில இடங்களில் அந்த கருத்துக்களை பூசி மெழுகி பேசியிருப்பார். இந்த வகையில் தான் இவருடைய காவட்ஸ்கியுடைய திருத்தல் வேலை இருக்கிறது. காவட்ஸ்கியின் அகநிலை துணிவுகள் எதுவாக இருந்தாலும் புறநிலை காரணமாக தவிர்க்க முடியாத வகையில் முதலாளித்துவ வர்க்கத்தில் வருடியாகிறார் என்று லெனின் தெளிவாக அவரை அம்பலப்படுத்துகிறார். அதாவது அவர் மார்க்சியத்தில் ஒரு சிறந்த தலைவராக, முன்னணி தலைவராக, அகிலத்திற்கும் முன்னணி தலைவராக இருந்தவர் தான் காவட்ஸ்கி. அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட செயலால் அது என்ன விளைவு ஏற்படுத்துது? நிச்சயமாக முதலாளித்துவ வர்க்கத்தின் அடிவருடியாக தான் மாறியிருப்பதை காட்டுகிறது என்று கடுமையான சொல்லாக இருந்தாலும் இதுதான் உண்மை நிலையாக இருப்பதனால் இவ்வாறு தான் காவட்ஸ்கி லெனின் அம்பலப்படுத்துகிறார். வர்க்கங்களாக பிளவுபட்டுள்ள சமூகத்தில் தூய ஜனநாயகம் பற்றி பேச முடியாது, வர்க்க சார்பான ஜனநாயகம் பற்றி மட்டுமே பேச முடியும் என்கிறார் லெனின். தூய ஜனநாயகம் என்பது தொழிலாளர்களை இயக்க விரும்பும் ஒரு தாராளவாதியின் பொய்யுரை. இந்த தூய்மையான ஜனநாயகம், அனைவருக்குமான ஜனநாயகம் என்றது நம்ம பேசுவது நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஊர்ல கூட, நம்ம நாட்டுல கூட பேசுவதை நம்ம கேட்க முடிகிறது. ஆனா இது நிச்சயமாக ஒரு தாராளவாதியினுடைய பொய்யுரையாகத்தான் நிற்க முடியுமே தவிர அந்த வர்க்க சமூகத்தில் சமூகம் வர்க்கமாக பிளவுபட்ட நிலையில் அனைவருக்குமான ஜனநாயகம் என்பது இருக்கவே முடியாது. வளர்ச்சியடைந்த கம்யூனிஸ்ட் சமூகத்தில் ஜனநாயகம் படிப்படியாக மாற்றம் அடையும் நிலையில் ஒரு பழக்கமாக மாற்றம் பெற்று இறுதியில் உலர்ந்து உதிரும். இதுவே ஜனநாயகத்தின் வரலாறு. தூய ஜனநாயகம் என்பது என்றைக்கும் இருக்கவே முடியாது. இது வர்க்க சார்பான ஜனநாயகமாகவே இருக்கும். இதன் அடிப்படையில் லெனின் இதனை விளக்குகிறார். நிச்சயமாக
தூய ஜனநாயகம்ன்றது இருக்கவே முடியாது. ஆனா இந்த ஜனநாயகம்ன்ற வார்த்தை வந்து நமக்கு இருக்கும். முழுமையா இந்த ஜனநாயகம் முழுமையை அடையாத வரைக்கும், அனைவருக்குமான ஜனநாயகமா இல்லாத வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்த முழு அனைவருக்குமான ஜனநாயகம் எப்போது கிடைக்கும் என்றால், வளர்ச்சியடைந்த கம்யூனிசத்தில் வந்து ஜனநாயகம் படிப்படியாக பழக்கத்திற்கு வந்து முழுமையாக வந்து அது எப்படி அரசு உணர்ந்து உதிருமோ அது போல இந்த ஜனநாயகம் என்ற சொல்லும் உதிர்ந்துவிடும். அப்போது அந்த வளர்ச்சியடைந்த கம்யூனிசத்தில் மட்டும்தான் ஜனநாயகம் என்ற பேச வேண்டிய நிலை இல்லாமல் அனைவருக்குமான ஜனநாயகம் நிலை ஏற்படும். வேறுபாடு வித்தியாசங்கள் எதுவும் இல்லாத அந்த வர்க்க சமூகத்தில் மட்டும்தான் ஜனநாயகம் அனைவருக்குமான ஜனநாயகம் இருக்க முடியுமே தவிர வர்க்கமாக பிளவுபட்டுள்ள சமூகத்தில் அனைவருக்குமான ஜனநாயகம் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. முதலாளித்துவ ஜனநாயகத்தை விட, அதாவது நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டும் என்றால், முதலாளித்துவ ஜனநாயகத்தை விட பாட்டாளி ஜனநாயகம் மில்லியன் மடங்கு அதிக ஜனநாயகமானது. சோவியத் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஜனநாயகமானது முதலாளித்துவ குடியரசை விடவும் மில்லியன் மடங்கு அதிகமானது. ஜனநாயகத்தின் இத்தை வேறுபாட்டை புரிந்து கொள்ளாது தூய ஜனநாயகம் என்று பேசுவது தொழிலாளர்களை ஏற்பதற்கே ஆகும் என்கிறார் லெனின். இப்போ வந்து மூன்றாவது அத்தியாயத்துக்கு நம்ம போறோம். நம்ம சுருக்கமாக தான் பார்ப்போம், அதனால சீக்கிரம் அதை நம்ம முடிச்சிடலாம். மூன்றாவது தலைப்பு வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, சுரண்டப்படுவோருக்கும் சுரண்டுவோருக்கும் இடையே சமத்துவம் இருக்க முடியுமா? இப்போ நம்ம பேசப்பட்ட பொருளுடைய அடுத்த விளக்கமாக தான் வருகிறது. சுரண்டுவோருக்கும் சுரண்டப்படுவோருக்கும் இடையே சமத்துவம் இருக்க முடியுமா? அதாவது வர்க்கம் வந்து சுரண்டப்படுவோராகவும் சுரண்டுவோராகவும் இரண்டாக இருக்கும் பொழுது சமத்துவம் அனைவருக்குமான ஜனநாயகம் எப்படி இருக்க முடியும் என்பதுதான் கேள்வி. இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நம்ம என்ன பதில் பார்க்கலாம்? இதற்கு பதிலாக லெனின் சுரண்டப்படுபவர்களுக்கும் சுரண்டவருக்கும் சமமாக சமத்துவம் இருக்க முடியாது என்று கூறுகிறார். இந்த உண்மை காம்ஸ்கி விருப்பமாக இல்லாது போனாலும் இதுவே சோசலிசத்தின் சாரமாகும். மற்றொரு உண்மையும் இருக்கிறது. ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை சுரண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் முற்றாக அழித்திடாமல் சமத்துவம் ஏற்பட முடியாது. சமத்துவத்தை வந்து செயற்கையாகலாம் வந்து நம்ம படைச்சிட முடியாது. சமத்துவமின்மை புறநிலை இருக்கும்போது அகநிலையில் சமத்துவத்திற்கு வாய்ப்பு இல்லை. சமத்துவத்தில் புறநிலையாக சமத்துவமின்மை இருக்கும்போது மனிதர்களிடையே அகநிலையில் சமத்துவத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? புறநிலைமைகளை அகநிலையாக பிரதிபலிக்கிறது என்பது மார்க்சிய கோட்பாடு. அப்படி இருக்க புறநிலையில் சமத்துவம் இல்லாத நிலையில் மனிதர்களிடையே சமத்துவம் எப்படி ஏற்படுத்த முடியும்? இதுதான் நம்ம வந்து முடியும். இதோட முக்கியமான கேள்வி. நம்ம முடியாது என்பது நமக்கு தெரியும். அதாவது வர்க்கமாக பிளவுட்ட சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தில் கண்டிப்பாக சமத்துவமும் இருக்க முடியாது, அனைவருக்குமான ஜனநாயகமும் இருக்க முடியாது. சமூகத்தில் சமத்துவம் இருக்கும்போது சுரண்டப்படுவோருக்கும் சுரண்டோருக்கும் இடையே உள்ள உறவு என்பதில் இருந்து தான் ஒருவர் மார்க்சிய சோசியலிஸ்ட் வழியில் வாதத்தை தொடங்க வேண்டும். இப்படித்தான் நம்ம தொடங்கணும். ஆனா காம்ஸ்கி எப்படி தொடங்குறாங்க? சுரண்டலாளர்கள் எப்போதும் மக்கள் தொகை சிறுபான்மையினர் இருக்கின்றனர் என்று தொடங்கிறார். அதாவது பெரும்பான்மை சிறுபான்மை தான் என்று தான் வேறுபடுத்தி பார்க்கிறார். சுரண்டல் என்பதை பார்க்காமல் சுரண்டலாளர்கள் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறாரு. இது ஒரு தாராளவாதியின் கண்ணோட்டம். தாராளவாத வழியில் வாதிட்டால் எப்படிப்பட்ட வாதமாக இருக்கும் என்று லெனினுடைய சொற்களை வந்து பார்ப்போம். இந்த தாராளவாதிகள் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தால் எப்படிப்பட்ட சொற்களை லெனின் விளக்கிறார் என்று நம்ம பார்ப்போம். பெரும்பான்மை தீர்மானிக்கிறது, சிறுபான்மை அனுப்பினார்கள், அடிப்பணியாதவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவ்வளவுதான். பொதுவாக அரசின் வர்க்கத்தன்மை பற்றியோ அல்லது குறிப்பாக தூய ஜனநாயகம் பற்றியோ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அது பொருத்தமற்றது. ஏனெனில் பெரும்பான்மை என்பது பெரும்பான்மை, சிறுபான்மை என்பது சிறுபான்மை, ஒரு பவுண்டு சதை என்பது ஒரு பவுண்டு சதை. இதை பொறுத்தவரை எல்லாம் இவ்வளவே என்ற ஒரு கேலியாக லெனின் குறிப்பிட்டு சொல்றார். மார்க்சிய வழியில் வாதம் செய்வோமானால் தாம் கூற வேண்டியது எப்படி இருக்கும் என்று லெனின் கூறுகிறார். அதை அவரது சொற்களில் பார்த்தோம். மார்க்சிய வழிபட்ட கண்ணோட்டமாக லெனின் கூறுவதை பார்ப்போம். சுரண்டலாளர்கள் அரசை தவிர்க்க முடியாதபடி சுரண்டப்படுவோர் மீதான சுரண்டலாளர்கிய தமது வர்க்க ஆதிக்கத்தின் கருவியாக மாற்றுவர். இதனால் பெரும்பான்மையான சுரண்டப்படுவோர் மீது ஆதிக்கம் புரியும் சுரண்டலர்கள் இருக்கும் வரை ஜனநாயக அரசு தவிர்க்க முடியாத வகையில் கட்டாயமாக சுரண்டலாளருக்கான ஜனநாயகமே இருக்கும். மேலும் ஒரு வர்க்கம் ஒடுக்கப்படுகிறது என்றால் அந்த வர்க்கம் சமத்துவமின்றி உள்ளது, அது ஜனநாயகத்திடமிருந்து விலக்கப்பட்டுள்ளது என்பதை பொருள் என்கிறார் லெனின். அதாவது ஒரு வர்க்கம் வந்து ஒடுக்கப்படுகிறது என்ற நிலையில், அதாவது நம்ம சமூகம் வந்து சுரண்டலாளர்களும் சுரண்டப்படுபவர்களும் இருப்பதை முதலாளித்துவ அறிஞர்களும் முதலாளித்துவ அறிஞர்கள் கூட மறுக்கவில்லை. இந்த வர்க்கம் முரண் இருக்கிறது என்றது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து சமத்துவம் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது என்றுதான் சொல்றார்.
இந்த கூற்று வர்க்கப்பறவை உள்ள அனைவராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்க காவஸ்கி போன்ற போன்ற வரலாற்றாசிரியர்களை புரிந்து கொள்ள முடியாமலா இருக்கும்? கண்டிப்பா அவர் புரிந்து கொண்டார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவர் இல்லை என்பதுதான் வந்து அஹ், அவருடைய மோசமான நிலையாக இருக்கிறது. ஆனா அதே போல அவரு காவஸ்கியின் அடுத்த கேள்வி மிகவும் ஆச்சரியப்படுவதாக இருக்கிறது. இந்த அவருடைய கருத்தை, அதாவது காவஸ்கியோட கருத்தை அவர் நேரடியான வைக்கிறார். நமக்கு பெரும்பான்மை இருக்கும்போது நமக்கு சர்வாதிகாரம் எதற்கு வேண்டும்? இது பாருங்க. அடுத்தது முதலே அவர் சொன்னாரு, சிறுபான்மை தான் ஒடுக்குகிறதுன்ற ஒரு கருத்தை வச்சார் முதலாளித்துவத்துல. இப்ப வந்து பாட்டாளர் சர்வாதிகாரத்தில் நமக்கு பெரும்பான்மை இருக்கும்போது சர்வாதிகாரம் எதற்கு என்கின்ற கேள்வியை மார்க்சியத்தை விட்டு ஓடி போய் தாராளவாத முதலிடம் சரணடைந்தால் இப்படித்தான் கேட்க முடியும் அப்படின்னு நமக்கு நிச்சயமா தெரியுது. நிச்சயமாக மார்க்சியத்தில் இருக்கும் வரை ஒரு சிறந்த அறிஞராக இருந்த அந்த காவஸ்கி இந்த மார்க்சியத்தை திருத்தும் போதும் அதை விட்டு விலகும் போதும் எவ்வளவு மோசமாக அறிவுக்கு புறம்பான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதை அவருடைய நூல்களை முழுமையாக படித்தால் தெரியும். அந்த அந்த நூல்களிலிருந்து மிக மிக சில மட்டும்தான் எடுத்து காட்டியிருக்கிறார். நிச்சயமாக அந்த நூலை நேரடியாக எடுத்து படிக்கும் போதுதான் அது முழுமையாக அந்த அபத்தமாக அந்த நூல் இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். நமக்கு பெரும்பான்மை இருக்கும் போது நமக்கு சர்வாதிகாரம் எதற்கு வேண்டும் என்கிற கேள்விக்கு, என்கின்ற காவஸ்கியின் கேள்விக்கு மார்க்சும் ஏங்கல்ஸும் ஏற்கனவே அளித்த விளக்கத்தை லெனின் தொகுத்து தருகிறார். இதெல்லாம் மார்க்ஸ் காலத்திலே பேசப்பட்டு கொண்டு வரப்பட்டது தான். ஆனால் அது மீண்டும் மீண்டும் வரலாற்றில் எழுப்பப்படுகிறது. இது வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இந்த கேள்விக்கு பதிலாக என்ன வைத்தார் என்பது ஒரு 4 பாயிண்ட்ல அவர் லெனின் தன்னுடைய தொகுப்பாக வைக்கிறார், தன்னுடைய கருத்தை தொகுப்பாக வைக்கிறார். முதலாளித்துவ வர்க்கத்தின் எதிர்ப்பை உடைப்பதற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேண்டும். இது எல்லாமே மார்க்ஸ் ஏங்கல்ஸுடைய கருத்தை லெனின் தொகுத்து தருகிறார். முதலாளித்துவ வர்க்கத்தின் எதிர்ப்பை உடைப்பதற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேண்டும். பிற்போக்காளர்களுக்கு அச்சத்தை தூண்டுவதற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேண்டும். முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராக ஆயுதமேந்திய மக்களின் அதிகாரத்தை கட்டி காப்பதற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேண்டும். 4வதாக பாட்டாளி வர்க்கம் தமது எதிரியை பலப்பிரயோகம் மூலம் அடக்குவதற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் வேண்டும். லெனின் சுட்டிக்காட்டுகிற இந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கருத்துக்களை காவஸ்கி அறியாதவர் அல்ல. மார்க்சியத்தை விட்டு விலகிய பிறகு இதனை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர் இல்லை. இதை மறைப்பதற்கு மார்க்ஸ் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தனி ஒரு சொல், சிறு சொல் என்கிற வகையில் தான் கூறியுள்ளார், விளக்கமாக கூறவில்லை என்று காவஸ்கி பொய்யுரைக்கிறார். காவஸ்கியின் இந்த கூற்றுக்கு மாறாக மார்க்சும் ஏங்கல்ஸும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பற்றி போதுமான அளவுக்கு எழுதியும் விளக்கியும் உள்ளனர் என்பதை உண்மையாகும். இது வந்து 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். இப்ப வந்து 4வது அத்தியாயத்துக்கு போகலாம். சோவியத்துக்கள் அரசு அமைப்புகள் ஆக முடிகிறது. இது வந்து 4வது அத்தியாயம். சோவியத்துக்கள் என்பது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் ருஷ்ய வடிவமாகும். ஒரு மார்க்சிய கோட்பாளர் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் குறித்த ஒரு நூலை எழுதுவதற்காக இந்த கருப்பொருளை உண்மையாக படித்து ஆராய்ந்தாரானால் அவர் முதலில் சர்வாதிகாரத்திற்கு ஒரு பொதுவான வரையறையை வழங்கியிருப்பார். பின்னர் அதன் தனித்துவமான தேசிய வடிவமான சோவியத்துக்களை ஆராய்ந்திருப்பார். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் வடிவங்களில் ஒன்றாக அவற்றை அவர் விமர்சித்திருப்பார். ஆனால் சர்வாதிகாரம் குறித்த மார்க்சின் போதனையின் தாராளவாத முறையிலான விளக்கத்திற்கு பிறகு காவஸ்கியிடம் தீவிரமாக எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லாமலே விளங்கிக் கொள்ள முடிகிறது என்கிறார் லெனின். காவஸ்கி பாட்டாளி வர்க்க சர்வம் என்கின்ற தனது நூலின் இறுதி அத்தியாயமான புதிய கோட்பாடு என்பதில் கூறியவற்றை பார்ப்போம். இது வந்து லெனின் சொல்லல, அவருடைய புத்தகத்திலிருந்து எடுத்து நான் பார்த்தேன். கோட்பாட்டின் நிலைப்பாட்டிலிருந்து அல்லது சிறப்பான ருஷ்ய நிலைப்பாட்டிலிருந்து சர்வாதிகார முறை பாட்டாளி வர்க்கத்திற்கு நல்ல பலன்களை உறுதியளிக்கவில்லை. இதுதான், அதாவது மார்க்சியத்தில் விட்டு விலகிய காவஸ்கியின் கருத்தாக என்ன இருக்கின்றன, சர்வாதிகார முறை பாட்டாளி வர்க்கத்துக்கு நல்ல பலன்களை உறுதியளிக்கவில்லை என்பதாகத்தான் அந்த காவஸ்கி தன்னுடைய நூலின் இறுதி அத்தியாயமான புரட்சி கோட்பாடு, புதிய கோட்பாடு என்கின்ற அத்தியாயத்தில் வந்து எழுதியிருக்கிறார். இது போன்ற அபத்தமான கருத்துக்களைத்தான் அந்த நூலில் இருக்கிறது. இதனை லெனின் எவ்வளவு பொறுமையாகவும் சலிப்படையாமலும் படித்து விமர்சித்துள்ளார் என்பதை காவஸ்கியின் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற நூலை படிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. நான் வந்து முழுசா படிக்கல, அங்கங்க தான் நான் படிச்சேன், அந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் தான் படிச்சேன். அப்படி பார்க்கும் போதே வந்து இதெல்லாம் எப்படி படிச்சு பொறுமையாக படிச்சு லெனின் விளக்கினார் என்பதற்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனால் அவர் வந்து சலிப்படையவில்லை என்பது, லெனின் சலிப்படையவில்லை, இதை படிப்பதற்கு சலிப்படையவில்லை என்பது உண்மைதான். ஆனால் லெனின் மிகவும் கோபமாய் எழுதியுள்ளதை இந்த நூலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மார்க்சியர்களின் பொறுமை மிக்கவர்களால் தான் காவஸ்கியின் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார நூலை படிக்க முடியும்.
ஏனென்றால் அந்த நூல் அவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. இங்கே லெனினது பொறுமையினை நாம் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதாவது நிச்சயமாக மார்க்சிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள், பின்பற்றுபவர்கள் கண்டிப்பாக பாட்டாளி காவஸ்கி எழுதிய பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரி என்ற நூலை படிக்க வேண்டும். ஆனா அதற்கு மிகவும் பொறுமை அவசியமாக இருக்கிறது. அந்த அந்த அத்தகைய பொறுமையுடன் தான் லெனின் அந்த நூலை படித்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது நம்ம 5வது தலைப்புக்கு போயிடலாம். 5வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு அரசியல் நிர்ணய சபையும் சோவியத் குடியரசும். ஒரு புறத்தில் சோவியத்துகள், மறுபுறம் அரசியல் நிர்ணய சபை. இவற்றின் ஒரு வர்க்க ஆய்வு பற்றிய பிரச்சனை கூட காவசி எழுப்பவில்லை. எனவே அவருடன் வாதிடுவது, விவாதிப்பது சாத்தியமற்றது என்கிறார். அதாவது ருஷ்ய நிலைமை முழுமையா எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யாமல் அவர் மேலோட்டமாகத்தான் ஆய்வு செய்திருக்கிறார். லெனின் மேலும் காவஸ்கியை பின்பற்றிய சித்தாந்தத்தை கைவிட்டு ஓடியதுடன் அதனை காட்டிக் கொடுத்த துரோகி என்கின்ற வகையில் துரோகி என்பதல்லாது வேறு எந்த பெயராலும் அழைக்க முடியாது என்பதை வாசகருக்கு நிரூபித்து காட்டுவதை தாம் செய்யக்கூடியது என்கிறார் லெனின். என்ன சொல்றாருன்னா, துரோகின்ற ஓடுகாலின்ற வார்த்தை தான், ஆனா இங்க துரோகின்றதை நம்ம பயன்படுறோம். அதாவது இந்த இந்த துரோகின்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை என்னால் போட முடியவில்லை என்று சொல்கிறார். காவஸ்கி நிலைப்பாடு உண்மையாக எப்படி இருக்கிறது என்பதை லெனின் தெளிவுபடுத்துகிறார். அது ஒரு சின்ன ஒரு 3 வரி தான். அதை என்னென்று பார்ப்போம். உள்ளபடியே காவஸ்கி பாட்டாளி வர்க்கத்துக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் இடையே சமரசம், இணக்கம், ஒத்துழைப்புக்கான கருத்து நிலையை கைக்கொள்கிறார். இதை காவஸ்கி எவ்வளவு தான் மறுத்துரைத்தாலும் இது அவரது சிறு பிரசுரம் முழுவதும் வெளிப்படுகிறது. இதுதான் அவர் தன்னுடைய திரிபையோ மார்க்சியத்தின் புரட்சி தன்மையை விடுபட்டதையோ அவர் சில இடத்துல பூசி மொழி எழுதியிருப்பார். ஆனா பல இடங்களில் மௌனம் விசாரித்திருக்கிறார். ஆனால் அவருடைய நூலை படிக்கும் பொழுது கெட்ட தெளிவாக தெரிகிறது. அவருடைய திருத்தல் வேலையும், மார்க்சியத்திற்கு ஓடிய நிலையும், மார்க்சியத்திற்கு துரோகம் செய்த நிலையும் நிச்சயமாக அவருடைய நூலை படிக்கும் போது தெளிவாக தெரிகிறது என்று லெனின் சுட்டுகிறார். ஆக மார்க்சியத்தின் புரட்சிகர தன்மையிலிருந்து விலகியவர்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் இடையேயான சமரச நிலைக்கு வந்தடைவார். நிச்சயமாக இந்த திருத்தல் போக்கை அடுத்து என்ன செய்வாங்க, நிச்சயமா இந்த சமரசத்துக்கு தான் போவாங்க. அதனால் தான் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் காவஸ்கி போன்ற மார்க்சியத்தோடு இனக்கண்டு நீக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த திருத்தல் போக்குடையவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்படாமல் கட்சி மார்க்சியத்தில் செயல்பட முடியாது என்பதுதான் ஒரு நேரடியான உண்மையாக இருக்கிறது. நம்ம அடுத்தது 6வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இது சோவியத் அரசியல் அமைப்பு. அதாவது இந்த இந்த நூலை அவர் சோவியத் அமைக்கும் பொழுது, ரஷ்யாவில் புரட்சிக்கு பிறகு சோவியத் அமைக்கும் போது தான் இதை எழுதியிருக்காரு. அதனால் சோவியத் பற்றிய கருத்துக்கள் தான் இங்க லெனின் எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். லெனின் கூறிய ஒரு கருத்தோடு இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்வோம். இதை ஒரு நீண்ட மேற்கோளிலேயே பார்ப்போம். அப்போது தான் லெனின் தமது கருத்தை எத்தகைய கோபத்தோடு கூறியுள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம அடுத்த உள்ள சில தேர்ந்த இருக்கு, 2-3 தான் இருக்கு. அதை நம்ம சுருக்கமா பார்த்துக்கலாம். இது அவருடைய மேற்கோள். அதுக்கு அவருடைய நேரடி சொற்களாக லெனின் என்ன கூறுகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். புரட்சிகர மார்க்சிஸ்டுகளாகிய நாங்கள் அனைத்து நாடுகளின் காவஸ்கியர்கள் முதலாளித்துவ வர்க்கத்தின் முன் அடிபணிந்து முதலாளித்துவ நாடாளுமன்ற அமைப்புக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு நவீன ஜனநாயகத்தின் முதலாளித்துவ தன்மை குறித்து மௌனம் காத்து அதன் நீட்டிப்பை மட்டுமே கோரி அதை அதன் தர்க்க வழியிலான முடிவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரினர். நாங்கள் முதலாளித்துவ வர்க்கத்திடம் கூறினோம், ஆயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் பங்கெடுக்கும் வேளையில் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தடைகள் ஏற்படுத்தும் ஏமாற்றுக்காரர்களும் சுரண்டல்களுமான நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீர்கள். அந்த மக்களின் நலன்களுக்காக அவர்களை புரட்சிக்கு தயார்படுத்தி ஏமாற்று பெறுவதையான உங்களை தூக்கி எறிவதற்காக உங்களுடைய வார்த்தைகளின்படியே உங்களுடைய முதலாளித்துவ ஜனநாயகத்தை விரிவுபடுத்துவோம். எங்களது வர்க்க புரட்சிக்கு சுரண்டல்களான நீங்கள் எதிர்ப்பு காட்ட முயல்வீர்களானால் நாங்கள் உங்களை இரக்கமின்றி அடக்குவோம். உங்களது உரிமைகள் அனைத்தையும் பறித்திடுவோம். அதற்கு மேலாக உண்பதற்கு உணவு கூட தரமாட்டோம். ஏனென்றால் எமது பாட்டாளி வர்க்க குடியரசில் சுரண்டலர்களுக்கு உரிமை எதுவும் கிடையாது. அவர்கள் இதை தவிர புரட்சிகர மார்க்சியவாத நாங்கள் கூறினோம், இனிமேலும் கூறுவோம். இதனால் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள், நம்மிடம் இருப்பார்கள். அதே வேளையில் சிஸ்டைன் மற்றும் காவஸ்கி போன்ற துரோகிகள் கழிவுநீர் தொட்டில் அடித்துச் செல்லப்படுவார்கள் என்று போன்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். நிச்சயமாக மிகுந்த கோபத்தோடு, அதுவும் காவஸ்கி போன்ற பெருந்தலைவர்களே இந்த திருத்தல்களில் இறங்கியதால் லெனின் மிகவும் கோபத்தோடு தான் இந்த நூலை எழுதியிருப்பதை நாம் காண முடிகிறது. காவஸ்கி போன்று பின்பற்றிய சித்தாந்தத்தை கைவிட்டு ஓடியதுடன்
அதன் காட்டி கொடுத்த துரோகிகளை கம்யூனிஸ்ட் கட்சியில் இனம் கண்டு நாம் கலந்தெறிய வேண்டும். மீண்டும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக இது போன்ற மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக மார்க்சிய கட்சி செயல்படும். கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட முடியும்? அது போன்ற நிச்சயமாக இந்த காவஸ்கி போன்றவர்களை நிச்சயமாக கட்சிக்குள் இருப்பார்களால் அவர்கள் இனம் காண வேண்டும். அடுத்தது சர்வதேசியம் என்றால் என்ன அப்படின்னு 7வது அத்தியாயத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கார். காவஸ்கி தாம் ஒரு சர்வதேசியவாதி என்று முழுவதுமாக நம்பிக்கொண்டார் என்று இந்த அத்தியாயத்தில் லெனின் தொடங்குகிறார். அவர் மார்க்சியவாதியாகத்தான் தொடர்கிறார். இன்னும் நாம் தான் ஒரு சர்வதேசியவாதியத்தான் இருப்பதாக காவஸ்கி கருதி கொண்டிருக்கிறார். 1915ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் மென்சுக்குகளும் கூட கலந்து கொண்டனர் என்று அவர்களுக்கு காவஸ்கி சான்றளிக்கிறார். இது எல்லாமே அவர் ஒரு எந்த கருத்தையும் எந்த ஒரு உண்மையுமே அவர் நீர்த்து போகின்ற வகையில் தான் விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 1915ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் மென்சுக்குகளும் கூட கலந்து கொண்டனர் என்று அவர்களுக்கு, அதாவது மென்சுகளுக்கு காவஸ்கி சான்றளிக்கிறார். காவஸ்கி தாம் உடன்பட்டு ஏற்கும் மென்சுக்குகளின் கருத்துக்களை லெனின் மேற்கோளிட்டு காட்டிய பின்பு கூறுவதை இங்கே பார்ப்போம். காவஸ்கியின் கருத்துப்படி போல்சுக்கள் ஆட்சி அதிகாரத்தை மேற்கொண்டிருக்க கூடாது. இதுதான் காவஸ்கியுடைய கருத்தாக இருக்கிறது. போல்சுக்கள் ஆட்சியை பிடித்திருக்க கூடாது என்பதாகத்தான் இருக்கிறது. ஒரு புரட்சியை நிறைவேற்றி ஆட்சி பிடித்த பின்பு இது போன்ற கருத்துக்களை எதிர்கொள்ளாமல், அதுவும் அகிலத்தில் பெரும் தலைவராக இருந்த காவஸ்கியுடைய கருத்துக்களை எதிர்க்காமல் லெனின் இருக்க முடியாது. நிச்சயமாக அதற்கு போதிய விளக்கங்களும் விமர்சனங்களையும் அவரை அம்பலப்படுத்த வேண்டிய நிலையில் இருந்ததால்தான் இந்த 150 பக்கங்களை கொண்ட ஒரு நூலை லெனின் எழுதியிருக்கார். காவஸ்கி மென்சுக்குகள் ஆகியோரின் சர்வதேசியவாதம் என்பது எது என்பதை லெனின் எடுத்துக்காட்டுகிறார். அதாவது மென்சுகளுடைய கருத்தை ஒட்டித்தான் காவஸ்கி செல்கிறார். அதனால அவருடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று லெனின் சொல்றாரு. லெனினுடைய வார்த்தையிலே நம்ம பார்க்கலாம். ஏகாதிபத்திய முதலாளித்துவ அரசாங்கத்திடம் சீர்திருத்தங்களை கோருவது, ஆனால் அதை தொடர்ந்து ஆதரிப்பது, இந்த போரில் இறங்கியுள்ள அனைவரும் பிரதேச கைப்பற்றல்களோ இழப்பீட்டு தொகைகளோ எதுவும் கூடாது என்கிற சூத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த அரசாங்கம் நடத்தி வரும் போரை தொடர்ந்து ஆதரிப்பது. கோட்பாட்டளவில் இது ஒரு சமூக பேரினவாதிகளிடம் இருந்து தன்னை பிரித்துக் கொள்ள முழுமையாக இயலாமல் இருப்பதையும் தாய் நாட்டை பாதுகாப்பு குறித்த கேள்வியில் முழுவதையும் குழப்புவதையும் காட்டுகிறது. அரசியல் வழியாக இதன் பொருள் சர்வதேசியத்திற்கு பதிலாக குட்டி முதலாளித்துவ தேசியவாதத்தை புகுத்துவதும் சீர்திருத்தவாதிகளின் முகாமுக்கு துறந்தோடி புரட்சியை கைவிடுவதும் ஆகும். இதுதான் இந்த விரசலா இருக்காது. இது போன்ற அரசியல் என்ன ஆயிடுதுன்னா, சர்வதேசியவாதத்திற்கு பதிலாக இந்த சர்வதேச மார்க்சியம் பேசுகின்ற இந்த சர்வதேசிய கண்ணோட்டத்திற்கு மாறாக குட்டி முதலாளித்துவ தேசியவாதத்தில் மூழ்கிறார்கள். அது மட்டும் இல்லாம சீர்திருத்தவாதிகளின் முகாமுக்கு மார்க்சியத்தை துறந்து புரட்சியை கைவிட்டு ஓடுகிறார்கள் என்று தான் விமர்சனமாக லெனின் வைக்கிறார். பொதுவாக மனிதர்களுக்கு எதிரான வன்முறையை சோசியலிசம் எதிர்க்கிறது. பொதுவாக பேசும்போது கண்டிப்பாக சோசியலிசமும், அதாவது கம்யூனிசமும் வன்முறையை எதிர்க்கிறது. பொதுவாக கூறப்பட்டதை மனதில் கொண்டு சோசியலிசம் அனைத்து வன்முறையும் எதிர்க்கிறது என்று பொருள் கொள்ளக்கூடாது. பிற்போக்கு வன்முறையை புரட்சிகர வன்முறையிலிருந்து சோசியலிசம் வேறுபடுத்தி பார்க்கிறது. சோசியலிச வன்முறை எதிர்ப்பை காந்தியவாதியில் வகைப்பட்ட வன்முறை எதிர்ப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது காந்தியவாதி அமைதி விரும்பி அவர் அகிம்சாவாதி என்பது நமக்கு தெரியும். அது போல அதாவது வன்முறையை மார்க்சியம் கம்யூனிசம் மறுக்கிறது, எதிர்க்கிறது என்றதை காந்திய வழியில் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் இங்க காந்தியை பற்றி பேசுகின்றனோ, காந்தியுடைய டால்ஸ்டாய் அவருடைய குருவாக காந்தியை பேசிய இந்த டால்ஸ்டாயுடைய கருத்தை பற்றி இந்த இடத்துல லெனின் சொல்லியிருக்காரு. அது என்னன்றது பார்ப்போம். கண்டிப்பாக இந்த காந்திய சிந்தனைக்கும் பதிலாக அது இருக்கும். தேசங்களுக்கு எதிரான வன்முறையை சோசியலிசம் எதிர்க்கிறது, இது மறுக்க முடியாதது. ஆனால் சோசியலிசம் மனிதர்களுக்கு எதிரான வன்முறை பொதுவாக எதிர்க்கிறது. எனினும் இதில் இருந்து சோசியலிசம் புரட்சிகர வன்முறையினை எதிர்க்கிறது என்ற முடிவுக்கு கிறிஸ்துவ அராஜகவாதிகள், டால்ஸ்டாய்வாதிகள் ஆகியோர் நீங்களாக வேறு எவரும் இதுவரையில் வந்ததில்லை. எனவே பிற்போக்கு வன்முறையை புரட்சிகர வன்முறையில் இருந்து வேறுபடுத்தி காட்டும் நிலைமைகளை பரிசீலனை செய்யாமல் பொதுவாக வன்முறை குறித்து பேசுவது புரட்சியை கைவிட்டு விட்ட அற்பவாதியாக இருப்பதாக பொருள்படும், அல்லது புதர்க்கவாதம் மூலம் ஒருவர் தன்னையும் பிறரையும் அப்படி ஏமாற்றி வருவதாக தான் பொருள்படும் என்கிறார் லெனின். எதிரியின் படையெடுப்பின் போது என் நாட்டை பாதுகாப்பது ஒரு சோசியலிஸ்ட் என்ற நிலை எனது உரிமை கடமை என்று கூறுகிற வாதமானது ஒரு சோசியலிசவாதியின் வாதம் ஆகாது, ஒரு சர்வதேசவாதியின் வாதம் ஆகாது.
ஒரு புரட்சிகர பாட்டாளியின் வாதமாகாது என்கிறார் லெனின். உண்மையில் இது குட்டி முதலாளித்துவ தேசியவாதத்தின் வாதமாகும். ஏனென்றால் மூலதனத்தை எதிர்த்த தொழிலாளர்களின் புரட்சிகரமான வர்க்க போராட்டத்தை இது புறக்கணிக்கிறது. இதன் மூலம் தேசியவாதத்தில் மூழ்கிவிடுகிறது. உண்மையாக இது ஒரு சர்வ தேசியவாதத்தை புறக்கணித்து தேசிய விரையின் வெளிப்பாடாக இருக்கிறது. அடுத்து 8வது தலைப்புக்கு வந்துட்டோம். இது பொருளாதார பகுப்பாய்வு என்னும் வேடத்தில் முதலாளித்துவ வர்க்கத்துக்கு அடிமைப்படல். கவுட்ஸ்கி தமது நூலுக்கு பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம் என்று பெயர் வைத்துள்ளார். இதுதான் அவர் கவுட்ஸ்கி தன்னுடைய நூலுக்கு வைத்த பெயர் பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம். ஆனா லெனின் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பேர் வச்சிருக்க கூடாது, அதற்கு பொருத்தமான பெயர் அப்படின்னு பார்த்தா போல்ஷிக்குகள் மீதான முதலாளித்துவ தாக்குதல்களின் புது வடிவம் இப்பதான் அவர் வச்சிருக்கணும். ஏன்னா போல்ஷிக்குகள் இந்த சோவியத் அமைத்துக் கொண்ட சோவியத் அரசை எதிர்த்து எழுதுவதுதான் அவருடைய நோக்கமாக அந்த நூலில் இருப்பதனால்தான் கடுமையாக விமர்சிக்க வேண்டிய நிலைக்கு லெனின் தள்ளப்படுகிறார். கவுட்ஸ்கி கடுமையான விமர்சிக்கும் நிலைக்கு லெனின் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சோவியத் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு சர்வாதிகாரம் என்பதை மறுக்க முடியாது என்கிறார் கவுட்ஸ்கி. ஆனால் அது பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரமா என்று கேள்வி எழுப்புகிறார். அவரை பொறுத்தளவில் இது ஒரு விவசாயிகளின் சர்வாதிகாரம் ஆகும். விவசாயிகளின் சர்வாதிகாரத்தை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமாக முன்வைப்பதாக போல்ஷிக்குகள் மீது கவுட்ஸ்கி பழி சுமத்துகிறார். ஆனால் அதே நேரத்தில் போல்ஷிக்குகள் கிராமப்புற மாவட்டங்களில் உள்நாட்டு போரை புகுத்துவதாகவும் ஆயுதமேந்திய தொழிலாளர் படைப்பிரிவுகளை நாட்டுப்புறங்களுக்கு அனுப்பி வைப்பதாக குற்றம் சாட்டுகிறார். அவரை முரண்பாடாதான் சொல்றாங்க. இது சோவியத் நாட்டில் போல்ஷிக்குகள் அமைக்கப்பட்ட அரசு என்பது பாட்டாளிக அரசா கிடையாது, அது விவசாயிகளின் சர்வாதிகாரம் அப்படித்தான் அவர் சொல்றாரு. ஆனா அவர்களுடைய செயல்பாட்டு அதற்கு மாறாக இருப்பதை அவரே சுட்டி காட்டுகிறார். இதன் வழியில் கவுட்ஸ்கி பாட்டாள் வர்க்கம் மற்றும் ஏழை விவசாயிகளின் சர்வாதிகாரத்தை செயல்படுத்துவதாக பகிரமாக கூறுகிறார். ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், ஏழை விவசாயிகள் அடங்கிய சர்வாதிகாரத்தால் ஏழை விவசாயிகளுக்கு உதவுகின்றனர். கொள்ளை லாபக்காரர்களிடம் இருந்தும் செல்வந்த விவசாயிகளிடமிருந்தும் தானிய ஏகபோக சட்டத்தை மீறி பதுக்கி வைத்திருக்கும் உபரி தானிய இருப்புகளை பறிமுதல் செய்கின்றனர். அதாவது இந்த அரசு விவசாயிகளுக்கு ஆதரவும் தான் இருக்கிறது, அந்த மற்ற ஆதிக்க விவசாயத்துறையில் ஆதிக்கம் செலுத்துகின்றவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. கவுட்ஸ்கி தமது பொருளாதார பகுப்பாய்வுக்கு பதில் ஒரு முதல்தனமான கலவை கூலத்தை, அதாவது ஒரு கலவையான குப்பையைத்தான் அளித்துள்ளார். மார்க்சியத்துக்கு மாறாக துண்டு துக்கானியான தாராளவாத போதனைகளும் முதலாளித்துவ வர்க்கம் மற்றும் பணக்கார விவசாயிகளான குலாக்குகளிடம் அடிப்பணிவது குறித்த போதனைகளும் கவுட்ஸ்கியிடம் கிடைப்பதாக நினைக்கிறார். அவர்கிட்ட என்னெல்லாம் கிடைக்குதுன்னு இதுதான் கிடைக்குது. அவர்கிட்ட மார்க்சியத்தை விட்டு ஓடிய பிறகு அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கவுட்ஸ்கி தமது பொருளாதார பகுத்தாய்வுக்கு பதில் ஒரு முதல் தரமான கலவையான ஒரு குப்பையைத்தான் அளித்துள்ளார். மார்க்சியத்துக்கு மாறாக துண்டு துக்கானியான தாராளவாத போதனைகளும் முதலாளித்துவ வர்க்கம் மற்றும் பணக்கார விவசாயிகளான, அதாவது குலாக்குகள், பணக்கார விவசாயிகள், ரஷ்யாவில் இருக்கின்ற பணக்கார விவசாயிகளை குலாக்குகள் என்று கூறப்படுவார்கள். அந்த பணக்கார விவசாயிகளை அடிப்படைது குறித்த போதனை அவர்களுக்கான போதனையாகத்தான் இருக்கிறது. பொதுவாக கவுட்ஸ்கியின் குழப்பங்கள் எப்படி இருக்குது என்பதை லெனின் சரியாக அம்பலப்படுத்துகிறார். ஒரு புறம் ஒப்புக்கொள்ள முடியாமல் இருப்பதால் ஒப்புக்கொள்கிறார், மறுபுறம் தவறு என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இதுதான் இந்த குழப்பமான திருத்தல்வாதிகளுடைய வேலையாக இருக்கிறது. அதாவது ஏற்பதை ஏற்றுக்கொண்டு அதை மறுப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஒரு புறம் ஒப்புக்கொள்ள முடியாமல் இருப்பதால் ஒப்புக்கொள்கிறார், மறுபுறம் தவறு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். கவுட்ஸ்கி மார்க்சியத்தில் விளைய பிறகு இந்த தடுமாற்றம் அவருடைய அனைத்து கருத்துக்களையும் வெளிப்படுகிறது. நம் நாட்டிலும் பலர் மார்க்சியத்தை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவதால் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டது போல நடித்துவிட்டு நடைமுறையில் அதற்கு மாறாக செயல்படுகின்றனர். மார்க்சியத்தின் உறுதியின்மை என்பது நடைமுறையில் எதிரான விளைவு ஏற்படும். நிச்சயமாக மார்க்சியத்துல நம்ம உறுதி இல்லாமல் அது திருத்தல் போக்கை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நம்முடைய செயல்பாடு கண்டிப்பாக மார்க்சிய வழிபட்டதாக இருக்காது, அது திருத்தல் வழிபட்டதாக இருக்கும். ருஷ்யாவின் பிரத்யேக நிலைமையை கவுட்ஸ்கி புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் ஒரு முக்கியமானது. அதாவது ரஷ்யாவில் ஏப்ரல் ஆய்வுரைகள் தான் பார்த்தோம்ல, ரஷ்யாவுடைய சோசியலிச புரட்சியாக ஏன் மாற்றப்பட்டது, ஜனநாயக புரட்சி என்று நடத்த வேண்டும் என்று கூறப்பட்ட ரஷ்யாவில் சோசியலிச புரட்சியாக மாறப்பட்டது என்ற நிறைய நிலைமைகள் நம்ம பார்த்தோம், தொடர் வகுப்புல பார்த்தோம். இந்த ஒரு பிரத்யேக நிலைமை வளர்ச்சியடைந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளை போல இல்லாமல் ரஷ்யாவில் ஒரு பிரத்யேக நிலைமை காணப்பட்டது. அந்த பிரத்யேக நிலைமையை கவுட்ஸ்கி புரிந்து கொள்ள முடியாததால் தான் இந்த போல்ஷிக்குடைய
பாட்டல்வர் சர்வாதிகார அரசை எதிர்த்து கடுமையாக இந்த நூலை அவர் அவர் நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலை எதிர்த்து தான் இந்த நூலை லெனின் எழுதியிருக்கிறார். முதலாளித்துவ ஜனநாயக புரட்சிக்கும் சோசியலிச புரட்சிக்கும் இடையே கரான வேறுபாட்டை காட்டுபவர்கள் போல்ஷிவிக்குகள் தான். முந்தையதை செய்து முடித்தது மூலம் அவர்கள் பிந்தையதற்கு மாறி செல்வதற்கான கதவை திறந்து வைத்தார்கள். இந்த கோட்பாடு மட்டுமே புரட்சிகரமான மார்க்சிய கோட்பாடாகும் என்று லெனின் தெளிவாக காவுஸ்கி போன்றவருக்கு பதிலளிக்கிறார். காவுஸ்கி உண்மையாக கூறுவது எதை என்பதை லெனின் சரியாக தொகுத்தளிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தொகுத்தான். அவருடைய காவுஸ்கியுடைய உண்மையாக காவுஸ்கி விரும்புவது கோருவது என்ன என்பதை தொகுப்பாக ஒரு 3 வரிக்குள்ள வந்து லெனின் வந்து புரட்சி இல்லாமல், கடுமையான போராட்டம் இல்லாமல், வன்முறை இல்லாத புரட்சி என்பது தான் காவுஸ்கி உண்மையாக கூறுவதாகும். இது தொழிலாளர்களும் முதலாளிகளும் பதட்டமடையாத வேலை நிறுத்தங்களை கூறுவதற்கு சமமாகும். இதுதான் இந்த கடுமையான போராட்டத்தையும் இந்த வர்க்க போராட்டத்தை முழுமையாக மறுத்து விடுகிறார் என்பதுதான் காவுஸ்கியுடைய நிலையாக இறுதியில் அவர் வந்தடைந்த, அதாவது மார்க்சியத்தை திருத்துகின்ற போக்காக மாறுகின்ற போது அவர்கள் வந்து ஒரு சமரசவாதியாக, ஒரு தூய்மையான ஜனநாயகவாதியாகத்தான் காட்ட முடிகிறதை தவிர அவர் மார்க்சியத்திலிருந்து முழுமையாக விலகிவிட்டார் என்பதை நம்ம அறிய முடியுது. காவுஸ்கியின் இத்தகைய கருத்துடைய சோசியலிசத்துக்கும் தாராளவாத அதிகார வர்க்கத்துக்கும் இடையே வேறுபாடு இல்லாத வகையில் இருப்பதை நாம் காண முடியும். ஆனால் அந்த சார்பு, அந்த சோசியலிசத்துக்கு தாராளவாத அரசுடைய சார்பு தன்மையெல்லாம் அவர் வந்து இழந்து விட்டார். ஒரு பொதுவாக பார்க்கின்ற பார்வைக்கு அவர் வந்து மாறிவிட்டார் என்பதுதான், காவுஸ்கி மாறிவிட்டார் என்பதுதான் மிகவும். இன்று மார்க்சியம் பேசிக்கொண்டே வன்முறை இல்லாத புரட்சி தேவை என்று கூறுகிற அனைவரும் நூற்றாண்டு பழமையான காவுஸ்கியின் வாதத்தையே இப்போதும் புதியது போன்று முன்வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப கூட வன்முறை இல்லாத மார்க்சியத்தை பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்பேத்கர் கூட புத்தரா மார்க்சா என்கின்ற கூட வன்முறையை, அரசை பற்றிய சர்வாதிகார போக்கையும் வன்முறையை பற்றியும் தான் அவர் கடுமையாக விமர்சனித்திருக்கார். பொதுவாக இந்த கருத்து மார்க்சியத்தின் மீதான கருத்து இருக்கு. அதாவது மார்க்ஸ் சொல்லுவது போன்ற சமூக மாற்றம் எல்லாம் நடைபெற வேண்டும், ஆனால் வன்முறை இல்லாத நடத்த வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. இது எல்லாமே வந்து புதிய கருத்தே கிடையாது. ஒரு 100 ஆண்டுக்கு முன் காவுஸ்கி போன்றவர்கள் கூறிய கருத்து தான் என்பதை நாம தெரிந்து கொண்டோம். அடுத்து காவுஸ்கி பற்றி லெனின் தொகுத்திருப்பதை அறிவதோடு நம்ம வந்து இன்றைய வகுப்பை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். கோட்பாட்டை பொறுத்தவரை ஒரு நம்ப முடியாத கலவையான கருத்தை காவுஸ்கி கொடுத்துள்ளார். இது மார்க்சியத்தை முற்றிலும் கைவிட்டு விடும் செயலாகும். நடைமுறையை பொறுத்தவரை முதலாளித்துவத்திற்கும் அவர்களின் சீர்திருத்தவாதத்திற்கும் அடிமைப்பட்டதான ஒரு கோட்பாட்டை அளித்துள்ளார். காவுஸ்கி போன்ற பின்பற்றிய மார்க்சியத்தை கைவிட்டு ஓடியதுடன் அதனை காட்டிக் கொடுக்கும் துரோகிகளை இனம் கண்டு, முன்பே சொன்னது போல கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து இருக்கிறார்கள், நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பா அவர்களை இனம் காண வேண்டும். பாட்டேல் வர்க்கத்தின் புரட்சிகரமல்லாத வர்க்க போராட்டத்தை ஏற்கும் காவுஸ்கி போன்றவர்களின் கருத்து ஒரு தாராளவாத முதலாளித்துவ கோட்பாடே ஆகும். சொல்லிலும் செயலிலும் மார்க்சியவாதியாக செயல்படும் உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வழி நின்று இன்றைய சமூகத்தை மார்க்சிய வழியில் மாற்றும் என்று கூறி இன்றைய வகுப்பை நான் வந்து நிறைவு செய்கிறேன்.